ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே Zenfotech. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆடியோக்கு ரொம்ப புதுசான ஒரு ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அக்வாஸ்டிக் ஃபோம் பேனல் அப்படின்ட்டு நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். இது எங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அதை உங்கள் கையில் வச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அக்வாஸ்டிக் பேனலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஹைட்டில் நமக்கு இருக்கும். இதோட டோட்டல் லென்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 200 சென்டிமீட்டர் இருக்கும். அதே சமயத்தில் இதோட வித்துன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸில் நீங்கள் பாலி ஃபோம் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இன்னும் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் கூட நீங்கள் உள்ள டேம்பிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஸ்பீக்கர் பாக்ஸில் சப்வூஃபர் பாக்ஸ்லலாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு சவுண்டு வந்து நமக்கு வரும். அந்த சவுண்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த சவுண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை, டேம்பிங் மெட்டீரியல்னே கூட சொல்லலாம், இந்த மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான். இந்த ஸ்டிக்கரை நம்ம பீல் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து அந்த பாக்ஸோட இன்னரில் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இது வந்து சர்டிஃபைடு பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்னே கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ப்ராடக்டை நீங்களுமே கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட க்ளோஸ் லுக்கையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், வாங்க. இப்போ நம்ம ஒரு க்ளோஸான ஒரு லுக்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான ஒரு அக்வாஸ்டிக் ஃபோம் வந்து ஒரு சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வாலில் கூட இதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்பீக்கரில் வரக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து டைரெக்டாக உங்கள் வாலில் வந்து அடிக்கும். அந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆடியோ லிசனிங் நமக்கு இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு அக்வாஸ்டிக் ஃபோம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சீலிங்லேயும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலில் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இட் வில் ரிஃப்ளெக்ட் காசிங் எக்கோ அண்ட் ரிவர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சவுண்டை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதில் வந்து 100% வந்து நம்ம வால்லையும் சீலிங்லையும் நம்ம வந்து போட்டுக்க முடியும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதை போடுறதுனால நமக்கு வந்து டெஃபினட்டாகவே வந்து ஒரு சவுண்டோட குவாலிட்டி வந்து டெஃபினட்டாகவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு நம்ம இந்த ஸ்டூடியோலாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடியோஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டூடியோ மானிட்டரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சைடு வாலில் யூஸ் பண்ணுவாங்க, வாலுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க, சீலிங் ஏரியா மேலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஹைட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இது வந்து கன்வொல்யூட்டட் எக் ஃபார்மில் வந்து நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் எக்கோ ரிடக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும், சவுண்ட் அப்சர்ப்ஷன் வந்து இருக்கும் ஃபார் த பிகினர் லெவல் அப்படின்னே இதை வந்து சொல்கிறாங்க. இது நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ரெக்கார்டிங் ஸ்டூடியோ, அதாவது கண்ட்ரோல் ரூமு, ஆஃபீஸு, ஹோம் ஸ்டூடியோ, அதாவது ஹோம் தியேட்டர் வந்து மினி ஹோம் தியேட்டர் வந்து செட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமு, யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறவங்க, வாய்ஸ் ஓவர் ஸ்டூடியோ, மிஷின் கேன்பாய்ஸு, ஹோட்டலு, பேஸ்மெண்ட்டு, மிஷின் ரூமு, ப்ராக்டிக்கல் ரூம், ஸ்கூல்ஸு, நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட டைமென்ஷன்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து எந்த சைஸ்லையுமே கிடைக்காது. 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 200 சென்டிமீட்டர், உங்களுக்கு 3 சென்டிமீட்டர்லேயும் இது கிடைக்கும் ஹைட்டு, 5 சென்டிமீட்டர்லேயும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கான ஒரு இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்.
ஆக்சுவலி வந்து இது ஒரு கவரேஜ் ஏரியான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 21.5 ஸ்கொயர் ஃபீட் வந்து இது வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹை டென்சிட்டி அக்வாஸ்டிக் பாலித்ரெயின் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோட சென்சிட்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னாக்கா 32 dB வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சர்டிஃபைடு பை ARAI அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதே சமயத்தில் NRC நாய்ஸ் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 90% வந்து பார்த்திங்கனாக்கா இது அப்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு இந்த ஆர்கனைசேஷன் டீம் வந்து பார்த்திங்கனாக்கா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நார்மலாக இருக்கிற ஒரு அக்வாஸ்டிக் இந்த மாதிரி ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த சர்டிஃபைடு பண்ண ஒரு ஷீட்டு வந்து எந்த அளவு வந்து இம்ப்ரூவாக இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த கிராஃப்லேயே வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் எப்படிலாம் நமக்கு வந்து இதோட சவுண்ட் அப்சார்ப்ஷன் வந்து இருக்குது அப்படின்றத இந்த கிராஃபில் தெளிவாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் அப்சார்ப்டு அப்படின்றத ஒய் டைரக்ஷன்லேயும் எக்ஸ் டைரக்ஷனில் வந்து சவுண்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றத வந்து எக்ஸ் டைரக்ஷன்லையும் சொல்லி நல்ல ஒரு கேர்வான ஒரு இதை வந்து போட்டு நமக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.